MMI கத்தோலிக்க மீடியா யூடியூப் சேனல். வணக்கம். இந்த விரிவான அலசலுக்கு உங்களை மிகவும் உற்சாகமாக வரவேற்கிறேன். ஆமாம், அனைவருக்கும் வணக்கம். அதாவது, நீங்கள் எப்போதுமே புதிய விஷயங்களை தேடி படிக்கும் ஒரு ஆர்வலராக இருக்கலாம், அல்லது உங்களின் அன்றாட வேலைகளுக்கிடையே சற்று ஆழமான ஒரு சிந்தனைக்கு நேரம் ஒதுக்கலாம் என்று நினைத்து இங்கு வந்திருக்கலாம். கண்டிப்பாக அப்படி வந்தவர்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த இடமாக இருக்கும். ஆமாம், உங்கள் அனைவரையும் ஒரு நெருங்கிய நண்பனைப் போல வரவேற்கிறேன். இன்று நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் மூலப்பொருள் பார்த்தீர்கள் என்றால் அளவில் மிகச் சிறியது. மிகவும் சிறியது. வெறும் ஒரு சில வரிகள் மட்டுமே கொண்டது. உண்மைதான். ஆனால் மனித உளவியல், சுய விழிப்புணர்வு, குற்ற உணர்ச்சி போன்ற மாபெரும் தத்துவங்களை தன்னுள் அடக்கிய ஒரு கடல் என்றுதான் இதைச் சொல்ல வேண்டும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது என்னவென்றால், கத்தோலிக்க திருச்சபையின் மனத்துயர் மன்றாட்டு என்று அழைக்கப்படும் ஒரு சிறிய ஜெபம். ஆமாம், ஒரு பாரம்பரியமான மன்றாட்டு. இந்த சிறிய வாக்கியங்கள் MMI கத்தோலிக் மீடியா பிரசன்ஸ் என்ற ஒரு ஊடக குறிப்போடு தொடக்கத்திலும் முடிவிலும் நமக்கு வழங்கப்பட்டுள்ளது. சரி, இதை நாம் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். கண்டிப்பாக பார்க்கலாம். மேலோட்டமாக பார்த்தால் இது ஏதோ ஒரு மதச் சடங்கிற்கான மன்னிப்பு கேட்கும் வாசகங்கள் போல தோன்றும். பலரும் அப்படிதான் நினைப்பார்கள். ஆனால் அதற்கப்பால் சென்று மனிதர்கள் தங்களின் தவறுகளை எப்படி அணுகுகிறார்கள், குற்ற உணர்ச்சியிலிருந்து தங்களை எப்படி விடுவித்துக் கொள்கிறார்கள் என்பதை பகுப்பாய்வு செய்வதுதான் இன்றைய நமது நோக்கம். மிகச் சரியான ஒரு இலக்கு. மனித மனம் பல நூற்றாண்டுகளாக தன்னுடைய வீழ்ச்சிகளையும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழிகளையும் எப்படி தேடி வந்திருக்கிறது என்பதற்கான ஒரு மிகச்சிறந்த உளவியல் ஆவணமாகவே இதை நாம் பார்க்க முடியும். ஆமாம். அதாவது, இந்த சிறிய மூலப்பொருளை நாம் உன்னிப்பாக கவனிக்கும்போது மனிதர்கள் தங்களை எப்படி சுய பரிசோதனை செய்து கொள்கிறார்கள் என்பதற்கான ஒரு முழுமையான வரைபடம் இதில் இருப்பதை உங்களால் உணர முடியும். அப்படியென்றால் இந்த மன்றாட்டே எப்படி தொடங்குகிறது என்பதை முதலில் கவனிப்போம். சரி, சொல்லுங்கள். என் இறைவனாகிய தந்தையே, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவரும் நீரே. இது எனக்கு ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. என்ன கேள்வி? நான் ஒரு தவறு செய்துவிட்டேன், அதற்காக மன்னிப்பு கேட்கப் போகிறேன் என்றால், நான் ஒரு மோசமானவன், நான் பெரிய தவறு செய்துவிட்டேன் என்றுதானே தொடங்க வேண்டும். அதுதான் பொதுவான மனித இயல்பு. அதை விட்டு எதிரில் இருப்பவரை பார்த்து நீங்கள் மிகவும் நல்லவர், நீங்கள் அன்பானவர் என்று புகழ்வதில் ஏன் தொடங்க வேண்டும்? இது என்னை கொஞ்சம் சிந்திக்க வைக்கிறது. நியாயமான சிந்தனைதான். ஒருவேளை நம்முடைய தவறை சொல்வதற்கு முன்பாக எதிரில் இருப்பவரை குளிர வைப்பதற்காக செய்யப்படும் ஒரு சாதாரண உளவியல் தந்திரம் தானே இது? இது மிகவும் சுவாரஸ்யமான, அதே சமயம் யதார்த்தமான ஒரு சந்தேகம். மேலோட்டமாக பார்க்கும்போது இது தந்திரம் போல தோன்றலாம். ஆமாம், அப்படித்தான் தோன்றுகிறது. ஆனால் இங்குதான் ஒரு ஆழமான தத்துவம் ஒளிந்திருக்கிறது. உண்மையான மன்னிப்பு என்பது எதிலிருந்து முளைக்கிறது என்று பாருங்கள். ஒருவேளை நீங்கள் தவறு செய்ததற்காக தண்டிக்கப்படுவோம் என்ற பயத்தில் மன்னிப்பு கேட்டால் என்ன நடக்கும்? நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள நினைப்பேன். சரியாக சொன்னீர்கள். உங்கள் மனம் உங்களை அறியாமலேயே ஒரு தற்காப்பு மனநிலைக்கு சென்றுவிடும். எப்படியாவது இந்த தண்டனையிலிருந்து தப்பித்து விட வேண்டும் என்பது மட்டும்தான் உங்கள் நோக்கமாக இருக்கும். ஆமாம், அங்கு உண்மையான மனம் திரும்புதல் இருக்காது. ஆனால் இந்த வரிகள் பயத்தை முற்றிலுமாக ஓரம் கட்டிவிட்டு உறவையும் அன்பையும் மையப்படுத்துகின்றன. அதாவது ஒரு தண்டனை கொடுக்கும் நபராக பார்க்காமல், ஆமா, இறைவனை ஒரு கடுமையான நீதிபதியாகவோ தண்டிப்பவராகவோ பார்க்காமல் நன்மை நிறைந்தவர் என்றும் அன்புக்கு உரியவர் என்றும் அங்கீகரிக்கின்றன. இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். ஒரு உச்சகட்ட அன்பை உணர்வதில்தான் உண்மையான மாற்றம் தொடங்குகிறது என்பதை இது மிக தெளிவாக உணர்த்துகிறது. நீங்கள் சொல்வதை கேட்கும்போது எனக்கு ஒன்று புரிகிறது. அதாவது, ஒரு கடுமையான அதிகாரியிடம் நாம் தவறு செய்துவிட்டால் அதை மறைக்கத்தான் தோன்றும். கண்டிப்பாக. ஏனென்றால் அங்கு பயம் இருக்கிறது. ஆனால் நம்மீது நிபந்தனையற்ற அன்பு செலுத்தும் ஒருவரிடம், உதாரணத்திற்கு நம்முடைய ஆசான் அல்லது மிக நெருங்கிய நண்பனிடம் ஒரு பெரிய துரோகம் செய்துவிட்டால், அவர்கள் நம்மை தண்டிக்கவே மாட்டார்கள் என்று தெரிந்தாலும் அவர்களை ஏமாற்றிவிட்டோமே என்ற வலி நம்மை தூங்க விடாதில்லையா? மிக துல்லியமாக பிடித்து விட்டீர்கள். அந்த வலியின் வெளிப்பாடுதான் இந்த முதல் வரி. ஆஹா, தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கான வழி அல்ல இது. மாறாக ஒரு தூய்மையான அன்பை நாம் சிதைத்து விட்டோமே என்ற ஆழமான உணர்தல். உண்மைதான். இதைத்தான் உளவியலில் தண்டனை அடிப்படையிலான கீழ்ப்படிதலுக்கும் அன்படிப்படையிலான மாற்றத்திற்கும் உள்ள வேறுபாடு என்று சொல்வார்கள்.
அன்பு அடிப்படையிலான மாற்றம் கேட்பதற்கே நன்றாக இருக்கிறது. நீங்கள் நேசிக்கும் ஒருவரை அவர் உங்களுக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார் என்பதை முழுமையாக உணரும்போது அவருக்கு எதிராக நீங்கள் செய்த சிறு தவறு கூட உங்களுக்கு மிகப்பெரிய சுமையாக தெரியும். ஆமாம். ஆனால் அந்த சுமை உங்களை அழிக்காது, மாறாக உங்களை புதுப்பிக்கும். அந்த பாதுகாப்பான அன்பான அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்துவிட்டுதான் இந்த மன்றாட்டை அடுத்த கட்டத்திற்கே நகர்கிறது. அதாவது உங்களை நீங்களே வெறுப்பதன் மூலம் எந்த ஒரு வளர்ச்சியும் அடைய முடியாது என்று சொல்கிறீர்கள். கண்டிப்பாக. உங்களை சுற்றியுள்ள மாபெரும் நன்மையை அங்கீகரிப்பதன் மூலமே உண்மையான அகவிழிப்புணர்வு நிகழும். சரி, இப்போது அந்த அன்பான அடித்தளத்தை அமைத்து விட்டோம். அடுத்து அந்த தவறை எப்படி ஒப்புக்கொள்வது என்ற இடத்திற்கு வருவோம். அடுத்த வரிக்கு செல்லலாம். இந்த மன்றாட்டின் அடுத்த வரி சொல்கிறது, என் பாவங்களால் உமது அன்பை புறக்கணித்ததற்காகவும் நன்மைகள் செய்ய தவறியதற்காகவும் மனம் வருந்துகிறேன். மிக முக்கியமான இடம் இது. இங்கே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. பொதுவாக நம் தவறு என்று எதை நினைப்போம்? ஏதாவது ஒரு கெட்ட செயலை செய்வது. ஆமா, யாரையாவது அடித்தால், ஏமாற்றினால் அல்லது ஒரு விதியை மீறினால் அது தவறு. ஆனால் இந்த வரி அதை தாண்டி பேசுகிறது. நன்மைகள் செய்ய தவறியதற்காகவும் என்று அந்த வார்த்தைகள். அதுதான், நன்மைகள் செய்ய தவறியதற்காகவும் என்று ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறது. நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லை, என் அறையில் நான் அமைதியாக முடங்கி கிடக்கிறேன் என்றால் கூட அது எப்படி ஒரு குற்றமாகவோ அல்லது வீழ்ச்சியாகவோ மாறும்? எதையுமே செய்யாமல் இருப்பது எப்படி தவறாகும்? இது மனித சமுதாயத்தின் தார்மீக பொறுப்புணர்வை வேறொரு தளத்திற்கு எடுத்துச் செல்லும் ஒரு இடம். எப்படி என்று கொஞ்சம் விளக்க முடியுமா? மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் எல்லாமே நாம் செய்யும் குற்றங்களை மட்டுமே தண்டிக்கக்கூடியவை. நீங்கள் ஒரு பொருளை திருடினால் சட்டம் உங்களை தண்டிக்கும். உண்மைதான். ஆனால் அதே பொருளை இழந்து தவிக்கும் ஒருவருக்கு உங்களால் உதவ முடியும் என்ற சூழலை இருந்தும் நீங்கள் அமைதியாக கடந்து சென்றால் எந்த நீதிமன்றமும் உங்களை குற்றவாளி என்று சொல்லப்போவதில்லை. ஆமாம், சட்டப்படி நாம் தப்பித்து விடுவோம். ஆனால் உங்கள் மனசாட்சியின் நீதிமன்றத்தில் அந்த அமைதி ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி. இதை இருத்தலியல் சுமை என்று கூட சொல்லலாம். இருத்தலியல் சுமை, இது மிக ஆழமான ஒரு வார்த்தை. மனித ஆற்றல் என்பது செயல்படுவதற்காகவும் சக மனிதர்களோடு அன்பை பகிர்வதற்காகவுமே வடிவமைக்கப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சாத்தியக்கூறை தனக்கு வைத்துக்கொண்டு தன்னலம் காரணமாகவோ அல்லது சோம்பேறித்தனம் காரணமாகவோ ஒரு மனிதன் நன்மைகளை செய்யாமல் சுருங்கிப் போவது அவனுடைய மனிதத்தன்மையையே சிறுமைப்படுத்தும் ஒரு செயலாகும். இது உண்மையில் ஒரு சாட்டையடி போன்ற கருத்து. நாம் பல நேரங்களில் நம்மை நாமே எப்படி நியாயப்படுத்திக்கிறோம் என்று பாருங்கள். ஆமாம், நான் உண்டு, என் வேலை உண்டு என்று இருப்பது. நான் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கவில்லை என்று சொல்வதை ஒரு மிகப்பெரிய பெருமையாக கருதுகிறோம். ஆனால் நீங்கள் சொல்வதை பார்த்தால் யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பது என்பது ஒரு மனிதனின் மிக குறைந்தபட்ச தகுதி மட்டுமே. கண்டிப்பாக அது முழுமையல்ல. ஒரு அநீதி நடக்கும்போது குரல் கொடுக்க தயங்குவது, ஒருவருக்கு ஆறுதல் தேவைப்படும்போது நமது நேரத்தை கொடுக்க மறுப்பது எல்லாமே நன்மைகள் செய்ய தவறிய கணக்கில்தான் வருகிறது. அதுதான் உண்மை. இத அமைதியாக முடங்கி கிடப்பதே ஒரு தற்காப்பு அரணாக நினைத்துக் கொண்டிருக்கும் மனிதர்களை செயல்பட தூண்டும் ஒரு மிகப்பெரிய சவாலாக தெரிகிறது. நிச்சயமாக. அதனாலதான் அந்த வரியின் ஆரம்பத்தில் உமது அன்பை புறக்கணித்ததற்காகவும் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அன்பை புறக்கணிப்பது. நீங்கள் முன்னரே சொன்னது போல அன்பு என்பது வெறும் உணர்வு அல்ல, அது ஒரு செயல். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த அன்பை செயலில் காட்ட தவறினால் அது அடிப்படையில் அந்த மாபெரும் அன்பையே நிராகரிப்பதற்கு சமம். ஆமா, இதை ஒப்புக்கொள்வது என்பது மிகவும் கடினமான ஒன்று. ஏனென்றால் நாம் செய்த தவறுகளை பட்டியலிடுவது எளிது. உண்மை. ஆனால் நம்முடைய பயத்தாலும் சுயநலத்தாலும் நாம் தவறுவிட்ட நன்மைகளை பட்டியலிடுவது என்பது ஆழமான அகநிலை விழிப்புணர்வும் நேர்மையும் இருந்தால் மட்டுமே சாத்தியம். அப்படியென்றால் அன்பின் ஆழத்தை உணர்ந்துவிட்டோம். நாம் செய்த செயல்களால் மட்டுமன்றி செய்ய தவறிய செயல்களாலும் எப்படி வீழ்ச்சி அடைந்தோம் என்பதையும் ஏற்றுக்கொண்டு விட்டோம். ஆமாம், ஒரு தெளிவான புரிதல் வந்துவிட்டது. இப்போது இதற்கான தீர்வு என்ன? நான் திரும்பவும் அதே தவறை செய்யாமல் இருக்க என்ன செய்யப் போகிறேன்? இங்குதான் அந்த நடைமுறை தீர்மானம் வருகிறது. ஆமாம், இந்த இடத்தில்தான் இந்த மன்றாட்டு ஒரு மிகச்சிறந்த தீர்மானத்தை முன்வைக்கிறது. உமது அருள் உதவியால் இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கூறுகிறேன். இதை நான் படிக்கும்போது இங்கு ஒரு முரண்பாடு இருப்பதை உணர்கிறேன். என்ன முரண்பாடு?
நான் இனிமேல் தவறு செய்யவே மாட்டேன் என்று ஒரு பெரிய சபதம் எடுப்பது போல தோன்றும். அதே வேளையில் உமது அருள் உதவியால் என்று தொடங்குவது ஏதோ மனித பலவீனத்தை ஒப்புக்கொள்வது போலவும் இருக்கிறது. ஆமாம். இது எதை குறிக்கிறது? நம்முடைய சொந்த மன உறுதி, அதாவது வில் பவர் மட்டும் போதாதா? இதுதான் இந்த மொத்த உரையாடலின் மிக முக்கியமான உளவியல் மையப்புள்ளி. மனிதர்கள் எந்த ஒரு பழக்கத்தை மாற்ற நினைக்கும் போதும் செய்யும் முதல் தவறு என்ன தெரியுமா? என்ன? தங்களின் சொந்த மன உறுதியை அளவுக்கு அதிகமாக நம்புவதுதான். ஓ, அதாவது நான் இதை செய்தே தீருவேன் என்று நினைப்பது. ஆமாம். இனி நான் கோபப்படவே மாட்டேன், இனி நான் இந்த தவறு செய்யவே மாட்டேன் என்று நமது அகங்காரத்திலிருந்து சபதம் எடுப்போம். ஆமாம், புத்தாண்டு தீர்மானங்கள் போல. சரியாக சொன்னீர்கள். ஆனால் மன உறுதி என்பது ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை மட்டுமே வேலை செய்யும் ஒரு ஆற்றல். நாம் சோர்வடையும் போதோ மன அழுத்தத்திற்கு உள்ளாகும் போதோ அந்த மன உறுதி உடைந்து சுக்கு நூறாகிவிடும். அது உண்மைதான். பல முறை இதை நாம் அனுபவித்திருக்கிறோம். அதை மிக தெளிவாக புரிந்து கொண்டதால்தான் நான் என் பலத்தால் சாதிப்பேன் என்று சொல்லாமல் உமது அருள் உதவியால் என்று தன்னை ஒரு உயர்ந்த சக்திக்கு முன்பாக பணிவோடு ஒப்புக்கொடுக்கிறது இந்த மன்றாட்டு. இது மனிதனின் இயலாமையை குறிக்கவில்லை, மாறாக அவனுடைய யதார்த்தமான பலவீனத்தை ஏற்றுக்கொள்வதை குறிக்கிறது. அருமை. அந்த பணிவு வந்த பிறகு அடுத்த கட்டமாக அவர்கள் எடுக்கும் முடிவு என்னை மிகவும் கவர்ந்தது. பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்ற அந்த வரி. ஆமாம், அதுவேதான். இது எனக்கு ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தை கொடுக்கிறது. ஒரு கட்டிடத்தின் வடிவமைப்பை வைத்து இதை நான் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறேன். சொல்லுங்கள், கேட்பதற்கு ஆர்வமாக இருக்கிறது. ஒரு கட்டடத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட நடைபாதை, அங்கு நடப்பவர்கள் அடிக்கடி ஒரு சுவரில் மோதி காயம்படும் வகையில் தவறாக வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று வைத்துக் கொள்வோம். ஒரு தவறான வடிவமைப்பு. உறுதியால் அந்த சுவரில் மோதாமல் நடக்க முயற்சிப்பதோ நிரந்தர தீர்வல்ல. கண்டிப்பாக இல்லை, அது ஒரு தற்காலிக தீர்வுதான். அந்த சுவரை இடித்துவிட்டு அந்த சூழ்நிலையையே மாற்றியமைப்பதுதான் உண்மையான தீர்வு. மிக அருமையான உதாரணம் இது. அதைப் போலத்தான் நம்முடைய பலவீனத்தை தூண்டும் சூழ்நிலைகளை முதலில் கண்டறிந்து அதை மாற்றுவது அல்லது அதிலிருந்து விலகுவதுதான் விழிப்புணர்வு என்று சொல்கிறீர்களா? அந்த கட்டட வடிவமைப்பு உதாரணம் மிக மிக பொருத்தமானது. இதை நீங்கள் எந்த ஒரு பழக்கத்திற்கும் பொருத்தி பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட நபரிடம் பேசினால் உங்களுக்கு கோபம் வரும் என்று தெரிந்தால் நான் அவரிடம் பேசுவேன், ஆனால் கோபப்பட மாட்டேன் என்று போராடுவது முட்டாள்தனம். ஆமாம், அது தேவையில்லாத ஒரு போராட்டம். மாறாக அந்த குறிப்பிட்ட உரையாடல் நடக்கும் சூழ்நிலையே தவிர்ப்பதுதான் புத்திசாலித்தனம். தவறு என்பது திடீரென்று வானத்திலிருந்து குதிப்பதல்ல. அது பல சிறிய தூண்டுதல்களின், அதாவது ட்ரிகர்ஸ் என்று சொல்வோமே, அதன் தொடர்ச்சியான விளைவு. ஆமா, சின்ன சின்ன விஷயங்கள் சேர்ந்துதான் பெரிதாகிறது. அந்த தூண்டுதல்களை ஆரம்பத்திலேயே அடையாளம் கண்டு அவை வளரக்கூடிய அந்த சூழ்நிலைகளை வேரிலேயே கிள்ளி எறிவதுதான் உண்மையான தடுப்பு நடவடிக்கை. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே உருவாக்கப்பட்ட ஒரு ஆன்மீக வாசகம் இன்றைய நவீன மனிதர்கள் தங்களின் அன்றாட வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ள எவ்வளவு பெரிய வாழ்வியல் பயிற்சியை கொடுக்கிறது என்று பாருங்கள். அதுதான் என்னை மிகவும் வியக்க வைக்கிறது. மேலும் நாம் விவாதித்துக் கொண்டிருக்கும் இந்த ஆழமான பழமையான உளவியல் மற்றும் ஆன்மீக சிந்தனைகள் நமக்கு எப்படி கிடைத்திருக்கிறது என்று பார்த்தால் இன்னொரு சுவாரஸ்யம் இருக்கிறது. MMI Catholic Media Presents என்ற குறிப்பு. ஆமா, இதன் ஆரம்பத்திலும் முடிவிலும் MMI Catholic Media Presents என்ற ஒரு குறிப்பு வருகிறது. இது எனக்கு ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடாக தோன்றுகிறது. முரண்பாடு என்று ஏன் சொல்கிறீர்கள்? பல நூற்றாண்டுகளாக தேவாலயங்களுக்குள்ளும் மடாலயங்களின் அமைதிக்குள்ளும் மட்டுமே மனிதர்கள் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள பயன்படுத்திய இந்த மிக அந்தரங்கமான வாசகங்கள் இன்று நவீன ஊடகங்கள் வாயிலாக, அதாவது டிஜிட்டல் ஊடகங்கள் வாயிலாக நம்மை வந்தடைகிறது. ஆமாம். இது ஆன்மீகத்தின் ஒரு வணிகமயமாக்கலா அல்லது அதன் பரிணாம வளர்ச்சியா? இதை நாம் ஒரு பரிணாம வளர்ச்சியாகத்தான் பார்க்க வேண்டும். ஒரு காலத்தில் இது போன்ற ஆழமான சுய பரிசோதனைக்கு மனிதர்கள் தனிமையை நாடிச் செல்ல வேண்டியிருந்தது. தனிமையான இடங்கள், தியானம் போன்ற விஷயங்கள். ஆமாம். ஆனால் இன்றைய அவசர உலகில் யாருக்கும் அப்படிப்பட்ட தனிமையோ நேரமோ கிடைப்பதில்லை. அது ஒரு கசப்பான உண்மை. இந்த நிலையில் இது போன்ற ஊடகங்கள் அந்த பழமையான ஞானத்தை நவீன தொழில்நுட்பத்தின் உரையில் வைத்து மனிதர்களின் கைகளிலேயே கொடுக்கின்றன. நீங்கள் ஒரு நெரிசலான பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருக்கும் போதோ அல்லது அலுவலகத்தில் ஒரு சிறிய இடைவேளையின் போதோ உங்களுடைய செல்பேசியின் வழியாக இந்த வாசகங்களை கேட்க முடிகிறது. ஆமாம், மிகவும் எளிதாக கிடைக்கிறது. தொழில்நுட்பம் மனிதனின் கவனத்தை எவ்வளவு சிதறடிக்கிறதோ
அதே தொழில்நுட்பம் அவனது அக விழிப்புணர்வை மேம்படுத்துவதற்கான கருவிகளையும் தன்னுள் வைத்துள்ளது என்பதற்கான மிகச் சிறந்த உதாரணம் இது. அந்த வகையில் இந்த ஊடகப் பங்களிப்பு மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்று. ஆக இந்த ஒட்டுமொத்த பயணத்தையும் நாம் எப்படி புரிந்து கொள்வது? இது வெறுமனே ஒரு மன்னிப்பு கேட்கும் சடங்கு அல்ல. கண்டிப்பாக இல்லை. ஒரு மனிதன் தன் நம்பும் மாபெரும் அன்பை முதலில் அங்கீகரிக்கிறான். அந்த அன்பிற்கு தான் செய்த துரோகத்தையும் தான் செய்ய தவறிய நன்மைகளையும் எந்தவித சுய நியாயப்படுத்தலும் இன்றி நேர்மையாக ஏற்றுக்கொள்கிறான். ஆமாம். தன்னுடைய சொந்த மன உறுதியை மட்டும் நம்பாமல் தன்னுள் இருக்கும் பலவீனத்தை பணிவோடு ஏற்றுக்கொண்டு மீண்டும் அந்த வீழ்ச்சி ஏற்படாமல் இருக்க அதற்கு காரணமான சூழ்நிலைகளையே வேறறுக்க முடிவு செய்கிறான். மிகச்சரியான சுருக்கம். இது உண்மையிலேயே ஒரு மனிதனை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் ஒரு முழுமையான வரைபடம் என்பதை நாம் இன்று மிக தெளிவாக அலசிவிட்டோம். ஆம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. குற்ற உணர்ச்சியை கொண்டு ஒருவனை முடக்கி போடாமல் அன்பை கொண்டு அவனை செயல்பட தூண்டும் ஒரு மகத்தான தத்துவம் இது. ஒவ்வொரு முறை இதை உணர்ந்து படிக்கும்போதும் அல்லது கேட்கும்போதும் ஒரு மனிதன் தன்னுடைய நேற்றைய பதிப்பை விட இன்றைய பதிப்பை சிறந்ததாக மாற்றிக்கொள்ள ஒரு வாய்ப்பை பெறுகிறான். அதுதான் இதன் உண்மையான வெற்றி. மிகச்சிறப்பான ஒரு சிந்தனை. சரி, இப்போது இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்காக இந்த உரையாடலின் இறுதியில் ஒரு புதிய சிந்தனையை நான் முன்வைக்க விரும்புகிறேன். நாம் இதுவரை பேசியதிலிருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக யோசிக்க வேண்டும். தவறு நடப்பதற்கு காரணமான சூழ்நிலைகளை, அதாவது உங்களை தூண்டும் விஷயங்களை தவிர்ப்பது பற்றி நாம் விரிவாக பேசினோம். ஆமா, அந்த ட்ரிகர்ஸ் பத்தி பேசணும். அது ஒரு குறிப்பிட்ட இடமாகவோ அல்லது நபராகவோ இருந்தால் நாம் எளிதில் தவிர்த்து விடலாம். ஆனால் இன்று நாம் வாழும் இந்த எல்லையற்ற டிஜிட்டல் உலகத்தை சற்று நினைத்து பாருங்கள். நம்முடைய கோபத்தை, பொறாமையை அல்லது நேர விரயத்தை தூண்டும் அந்த சூழ்நிலைகள் இப்போது எங்கோ வெளியில் இல்ல. ஆமாம், அவை நம்மிடமே உள்ளன. அவை நம்முடைய சட்டைப்பைகளில் இருக்கும் செல்பேசிகளுக்குள்ளேயே ஒட்டுமொத்தமாக அடைப்பட்டு கிடக்கின்றன. அப்படியென்றால் நம்மை வீழ்ச்சியடையச் செய்யும் சூழ்நிலைகள் நம்முடனேயே நம் கையிலேயே எந்நேரமும் ஒட்டிக்கொண்டிருக்கும் போது அந்த சூழ்நிலைகளை விட்டு விலகுவது என்பது சாத்தியமா? மிக ஆழமான ஒரு கேள்வி இது. நாம் எதை விட்டு விலகப் போகிறோம் அல்லது சூழ்நிலை என்பதற்கான அர்த்தத்தையே நாம் இனி மாற்றி எழுத வேண்டுமா? இந்த சவாலான கேள்வியை உங்களுக்கே விட்டுவிடுகிறேன். உங்கள் வாழ்க்கையின் அன்றாட தூண்டுதல்களை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்று தனியாக சிந்தித்து பாருங்கள். எங்களுடன் இணைந்து இந்த ஆழமான தேடலில் பயணித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சிறப்பான அலசலில் உங்களை சந்திக்கிறோம்.